பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீங்கன்னா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. சினிமா செய்திகள் நான் பாக்குறது இல்ல. சினிமா செய்திகள் பாக்குறது இல்ல. அது என்னடா சொன்னா அவன்? சினிமா செய்திகள் நான் பாக்குறது இல்ல. சினிமா செய்திகள் பாக்குறது இல்ல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாது லூசுக்கு. யாருங்க பிறப்பால மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வர் வராரு? அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு. என்ன கேட்ட? அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். ஆமா, மன்னராட்சி நடைபெற்று வருவதாகவும் 26 தேர்தலில் அதை ஒழிக்கப்படணும் ஆதவர்ஜுனா பேசிட்டு இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஆதவர்ஜுனா யாருன்னு தெரியல எனக்கு. ஆமா, நீ யாரு? நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. ஒரு முதல்வர் ஆக கூடாதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? நான் இப்படியே கிளம்புறேன். ஆமா. இந்த நிலையில் ஆதவர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விசிகாவில் குரல்கள் எழுந்ததாக தெரிகிறது. இதை என்ன 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 அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகி உள்ளன. டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்னு சுத்துமே. நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டுதா என்ன பாராட்டினாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவரு எங்க அண்ணன்.